بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை புகழ்ந்து துதித்து நபிகளார் மீது ஸலவாத்து கூறியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக மா ஹுக்மு நபுஷில் முஸ்லிமில் மதுஃபூன் ஃபி மக்பரத்தில் குஃபார், குஃபாருடைய மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட்ட முஸ்லிமான ஒரு ஜனாசாவை, ஒரு மனிதரை அங்கிருந்து எடுப்பது சம்பந்தமாக மார்க்க சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக முன்னைய அறிஞர்களிடத்திலே கேட்கப்பட்டது. சுயில இப்னுல் காசிம் அல் மாலிகி, இப்னுல் காசிம் அல் மாலிகி என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி 191 ஆண்டு மரணித்த அந்த அறிஞரிடத்திலே கேட்கப்பட்ட போது, அந்நஸ்ரானியத்தின் அஸ்லமத் ஹீன மௌத்திஹா, ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் மரணிக்கின்ற நேரத்தில் இஸ்லாத்தை தழுவினால், ஃபதுஃபினத் ஃபி குபூரி நசாரா, நசாராக்களுடைய கிறிஸ்தவருடைய மையவாடியிலே அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். இதனுடைய மார்க்க தீர்வு என்ன என்று கேட்கப்பட்ட போது, இப்னுல் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், அதை நீங்கள் கபரிலிருந்து எடுத்து அதை நீங்கள் குளிப்பாட்டி அதன் மீது தொழுகை நடாத்துங்கள். முஸ்லிமான ஒருத்தருக்கு எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டுமோ, தொழுவிக்க வேண்டுமோ, அதே போல இந்த ஜனாசாவையும் எடுத்து நீங்கள் குளிப்பாட்டுங்கள். நிபந்தனை இல்ல அந்த கூன அது தகையரத், அது மாற்றமடையாதிருந்தாலே தவிர, ஒரு சில மணித்தியாலங்களோ அல்லது குறிப்பிட்ட நேரத்தினுள் எடுப்பதாக இருந்தால், ஜனாசாவிலே எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்காது என்றிருந்தால், அந்த ஜனாசாவை எடுத்து அதை நீங்கள் தோண்டி எடுத்து குளிப்பாட்டி தொழுவியுங்கள் என்று தீர்ப்பளித்தார்கள். அதே போலதான் இமாம் முஹம்மது பின் ருஷ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், பிதாயத்துல் முஜ்தஹிதுடைய நூலாசிரியர், அவரும் அதே போலதான் குறிப்பிட்டிருக்கிறார். வாஜிபுன் துன்பஷ, அதை நாங்கள் கபரிலிருந்து எடுப்பது வாஜிபாகும், எடுத்து முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கம் செய்வது வாஜிப் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே ஃபத்வாவைத்தான் லஜ்னத்து தாயிமுல் இஃப்தா, சவுதி அரேபியாவில் இருக்கின்ற நிலையான ஃபத்வா அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. லஜூசு தஃபுனுல் முஸ்லிமி ஃபி மகாபிரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய லஜூசு தஃபுனுல் முஸ்லிமி ஃபி மகாபிரில் குஃபார், காஃபிர்களுடைய மையவாடியிலே ஒரு முஸ்லிமை அடக்கம் செய்வது ஜாயிஸ் ஆகாது. அவ்வாறு அவர்களுடைய காஃபிருடைய மையவாடியிலே ஒரு முஸ்லிம் அடக்கம் செய்யப்பட்டால், எஜிபு நப்ஷுஹு, அந்த ஜனாசாவை தோண்டி எடுப்பது, அதை முஸ்லிம்களுடைய மையவாடிக்கு நகர்த்துவது அவசியமாகும். இன் உஜிதத், முஸ்லிம் மையவாடி அங்கு பெற்றுக்கொள்ளப்பட்டால், முஸ்லிம் மையவாடியிலே அடக்கம் செய்வது சாத்தியமாக இருந்தால், அந்த ஜனாசாவை எடுத்து தோண்டி எடுத்து முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்வது வாஜிபாகும். அல்லது நக்ருஹு இலா ஐயி மகான் ஹாலிம் குபூர் குஃபார், காஃபிருடைய கபர்களை விட்டும் நீங்கிய சாத்தியமான ஒரு இடத்துக்கு அந்த ஜனாசாவை கொண்டு சென்று அடக்கம் செய்வது ஜாயிஸ் ஆகும்.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது, அன் முஸ்லிமின் துஃபினஃபி மக்பரத்தி நசாரா, கிறிஸ்தவருடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு முஸ்லிமான ஜனாசாவை பற்றி, ஒரு மனிதனை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எஜிபு நப்ஷுஹு மின் மக்பரத்தி நசாரா, நசாராக்களுடைய மையவாடியிலிருந்து அதை தோண்டி எடுப்பது கடமை, தோண்டி எடுத்து முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே அடக்கம் செய்வது கடமை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் ஒரு மையத், முஸ்லிமான மையத் குளிப்பாட்டாமல் கஃனிடாமல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அதையும் தோண்டி எடுத்து குளிப்பாட்டி கஃனிடுவது வாஜிபாகும். இதா கானல் மையத்து உலமி தாயர், அந்த ஜனாசா மாற்றமடையாதிருந்தால் என்ற ஃபத்வாவை அவர் வழங்கியிருக்கின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அறிவுக்காக வேண்டி இவ்விதமான விடயங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கருத்தை நாங்கள் இங்கு முன்வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. வஸ்ஸலாம்.